வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, சின்ன சீரகம், சோம்பு, மிளகா, கடலைப்பருப்பு, பட்டை, 2 கிராம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு வாழைப்பூவில் பாதி எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போது இதை லைட்டாக பிசைஞ்சா போதும், ரொம்ப பிசையக்கூடாது. ஏன்னா வாழைப்பூவோட துவர்ப்பு வடையில் இறங்கி வடை கசந்து கிடக்கும். எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூவை வடையை சேர்த்துக்கலாம். குழந்தைங்க பெரும்பாலும் வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ இருக்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஹெல்த்தியும் கூட.